ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரன் நல்ல இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா மண்பானையில் செய்கிற தயிர் நம்ம வீட்டில் செய்கிறது நல்லா இருக்குமா, இல்லை ஸ்டீலில் செய்கிறது எப்படி இருக்குன்றதை நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறோம். நான் அதை செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் என்ன சொல்ல போனால் நமக்கு ஸ்டீல் தான் ஈஸி, டெய்லி வேருக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். மண்பானைன்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டம், சேஃபாக பார்த்துக்கணும் உடையாமல். பட் ஆனால் நான் வாங்கிட்டு முன்னாலே நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நல்லா அதை துடைச்சிட்டு ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதில் நல்லா திக்காக காய்ச்சினேன் க்ரீம் மில்க் இருக்கு இல்லையா, அது போட்டிங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே தயிர் திக்காக வரும். இதில் போட்டாலும் இது ஒரு டிப்பு, நீங்கள் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். மற்ற பாலை விட க்ரீம் பால் தயிருக்கு ரொம்ப நல்லது. இது போட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ திக்கன் டேஸ்டியாக, ரொம்ப ஒரு மாதிரி மண் வாசனையோட ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது இல்லாமல் இந்த தயிர் நம்ம வெளியிலே வச்சு எறும்பு கூட வந்துருச்சு பாருங்க ஒரு நைட்டில், அந்த மாதிரி அது சூப்பராக இருந்தது. அதே மெத்தடில் இந்த பக்கம் நம்ம பாலை காய்ச்சி ஸ்டீல்லையும் வச்சோம். ஸ்டீல்லையும் திக்காக தான் வந்தது. பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அது தண்ணி ஆயிடுச்சு ஒரு மாதிரி. அது இல்லாமல் நீங்கள் மண் இதுல வைக்கும் போது நல்ல பாக்டீரியா ஸ்லோவாக ப்ராப்பராக வேலை பண்ணும். அதனால தயிரும் சூப்பராக செட் ஆகும் மண்ணில். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் மண் பாத்திரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மண் பாத்திரத்தில் வைக்கிற தயிர் தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று என்னென்னா அது ரொம்ப கூலிங்கும் கூட உங்களுக்கு மண் பாத்திரத்தில் வைக்கிற தயிர். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கவே வேண்டாம், வெளியிலே ஒரு 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு புளிக்காது சீக்கிரமாக. பட் ஆனால் இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் வைக்கிறது உங்களுக்கு சீக்கிரமாக லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் திக்னஸ் போயிடும், புளிப்பு சீக்கிரமா வந்துடும். இந்த மண் பாத்திரத்துல வர டேஸ்ட் டெக்ஸ்சரும் ட்ரெடிஷ்னல் ஃபீலும் வேணும்னா கண்டிப்பா நீங்க மண் பாத்திரம் மட்டும்தான் ட்ரை பண்ணணும். எங்க வீட்டுல இன்ஃபேக்ட் என்ன கேட்டா என் பையனுக்கு நான் 2 தயிரையும் கொடுத்தேன். அவன் அந்த மண் பாத்திரத்துல கொடுத்த தயிர் இனிமே ரெகுலரா செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. பாய்.